ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று சிவராத்திரி. கிரக நிலைகள்ல பாத்தீங்கன்னா சந்திரன் மீன ராசியில தான் இருக்காரு. காலசர்ப்ப தோஷமாக அமைந்திருக்கிறது. ஸோ மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சிறப்பான நாளாக தான் இருக்கும். இருந்தாலும் இந்த சந்திரன் ராகு இந்த சேர்க்கையெல்லாம் ஒரு மன சஞ்சலங்கள் இருக்கும். ஸோ முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம். இன்று நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆலயத்திற்கு போயிட்டு ஒரு மெடிடேஷன் பண்றதோ இல்லை குடும்பத்தோட போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரதோ நமக்கு ஒரு நல்ல மன நிறைவை தரும். இந்த கிரக நிலைகள் எல்லாமே நமக்கு ரொம்ப தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ ஆஃபீஸில் வேலை பலு அதிகமாக இருக்கலாம், வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம், குழந்தைகளால் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம், ஒரு தவிப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். ஸோ நமக்கு மைண்டை ரிலீஃப் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள், நம்ம மியூசிக் கேட்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம், அந்த மாதிரி உங்களை என்கேஜ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு சனிக்கிழமை சிவராத்திரியில கண்டிப்பா ஒரு சிவன் ஆலய வழிபாடு நல்லது. ரிஷபராசி நேயர்கள், இன்று ரிஷபராசி நேயர்களுக்கு சுப செலவுகள் காத்திருக்கிறது. எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி அடையும். ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் சின்ன சின்ன மன நிம்மதி, நமக்கு ஒரு தலைவலி வைத்த வலி வந்தா கூட அன்னைக்கு நாள் பூரா நமக்கு தூங்க முடியாது, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு மன சஞ்சலப்படும். ஸோ உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கவும். ராசிநாதன் சுக்கிரன், புதன், சந்திரன், சனி, ராகு இவர்களுடன் சேர்ந்திருக்கிறதுனால இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்து கொள்ளவும். இன்று சனிக்கிழமை சிவராத்திரியில் நந்தி தேவருக்கும் ஒரு அருகம்புல் மாலை சாற்றி சிவனை வழிபாடு செய்யலாம். மிதுன ராசி நேயர்கள், இன்னைக்கு மிதுன ராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் நிறைய இருக்கும். ஒரு சிலருக்கு தூரதேச பிரயாணங்களும் வர வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களை சந்திப்பது, உறவினர்களை சந்திப்பது மிகவும் ஆனந்தமான நாளாக அமைகிறது. எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி அடையும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. சனிக்கிழமை இன்றைய நாளில் நீங்கள் மகாவிஷ்ணுவையும் வழிபாடு செய்து சிவனையும் வழிபாடு செய்யலாம். கடகராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு மனதிற்கு திருப்தியான நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். நீண்ட தூர பிரயாணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியை தரலாம். கடகராசி நேயர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சனிக்கிழமை இன்று ஆஞ்சநேயரை வணங்குவது நல்லது. சிவனையும் தரிசனம் செய்யலாம். சிம்மராசி நேயர்கள், இன்று தேவையில்லாத செலவுகள் அதிகமாக இருக்கும். வியாபாரிகளுக்கு சற்று இன்று வியாபாரங்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக மனதில் குழப்பங்களை தரலாம். முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. ராசிநாதன் சூரியன் உச்சநிலையில் மேஷராசியில் இருப்பது உடல் ஆரோக்கியத்தில் சின்ன பாதிப்புகளை கொடுக்கும். இன்று சிவனுக்கு அபிஷேக பொருட்களை தானமாக வாங்கி கொடுப்பது நல்லது. இந்த சிம்மராசி அன்பர்கள். கன்னிராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு மன போராட்டத்திலிருந்து நீங்கள் வெளிவரலாம். இன்று கன்னிராசி நேயர்களுக்கு காதல் வாழ்க்கையில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். இன்றைய நாளில் நண்பர்களின் உதவி மனதிற்கு ஆறுதலை தரலாம். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வழக்குகள், விசாரணைகளில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். துலாம் ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கலாம். புதிய கடன் முயற்சிகளில் இன்றைய நாளில் நீங்கள் முயற்சி செய்தால் வெற்றி அடையும். ஸ்திரவாரமான இன்று சனிக்கிழமையில் சிவபெருமானுக்கு ஆலயத்திற்கு நல்லெண்ணெய் தானம் செய்வது நல்லது. துலாம் ராசி அன்பர்கள். விருச்சிக ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு சற்று மனதில் குழப்பங்கள் போகும். காலை வேளையில் உறவினர்களால் இன்று சண்டை சச்சரவுகள் வரலாம். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. விருச்சிக ராசி நேயர்கள், இன்று பிள்ளைகளால் உங்களுக்கு மனதில் சின்ன சின்ன குழப்பங்களும் வரும். பிள்ளைகளினுடைய ஆரோக்கியத்திலையும் சில பிரச்சனைகள் போகலாம். சனிக்கிழமையான இன்றைய நாளில் நவகிரகத்தில் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம். தனுசு ராசி நேயர்கள், இன்று இரு சக்கர வாகனத்தில் செல்பவர்கள் கவனத்துடன் இருக்கலாம். இரு சக்கர வாகனங்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிப்பதோ அல்லது உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள், காலில் அடிபடுவது, இது போன்ற விஷயங்களில் கவனமாக இருக்கலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று காலை வேளையில் சில செலவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது தேவை. இன்று
தனுசு ராசி நேயர்களுக்கு தேவையில்லாத மருத்துவ செலவுகள் வரும். இதுல ஆஞ்சநேயருக்கு தீபமேற்றி வழிபாடுகளும் மற்றும் சிவபெருமானுக்கு இன்று வில்வர்ச்சனை செய்வதும் நல்லது. மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களுக்கு ராசிநாதன் சனி பகவான் மற்ற 4 கிரகங்களுடன் சேர்ந்திருப்பது சின்ன உடல் உபாதைகளை தரலாம். ஒரு சிலருக்கு அலைச்சலின் காரணமாக உடல் சோர்வு ஏற்படும். இன்று ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது நல்லது. வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவதும் வழக்குகளில் இருந்து உங்களுக்கு வெற்றியை தரும். மனதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குடும்ப விவகாரங்களாக இருந்தால் நீங்கள் முடிவுகள் எடுக்காமல் இருப்பது நல்லது. கும்பராசிக்காரர்கள், பிள்ளைகளால் சின்ன மன சோர்வு ஏற்படும். தேவையில்லாத செலவுகளும் இன்று உங்களுக்கு மனதில் ஒரு பாரத்தை தரலாம். கடன் வாங்குவது, கடன் கொடுப்பதை இன்றைய நாளில் தவிர்ப்பது நல்லது. இந்த கும்பராசி நேயர்களுக்கு இன்று பிள்ளைகளால் சற்று மன சோர்வு ஏற்படும். காலை வேளையில் விநாயகருக்கு விடலை தேங்காய் உடைத்து பால் அபிஷேகம் செய்ய இன்றைய நாள் நல்ல நாளாகவே அமையும். இன்று சனிக்கிழமை சிவராத்திரி மாலை நேரத்தில் சிவனை வழிபாடு செய்யலாம். முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம். மீனராசிக்காரர்கள், மன சஞ்சலங்கள் அதிகமாக ஏற்படும். எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடங்கல்கள் ஏற்படலாம். உங்களினுடைய வியாபாரத்திலேயும் தடங்கல்கள் வர வாய்ப்புகள் உள்ளது. மீனராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மனதில் நல்ல ஒரு உறுதியும் மற்றும் எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையும் பெறுவதற்கு விநாயகரினுடைய வழிபாடு சிறந்தது. நவகிரகங்களுக்கும் இன்று தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். மீனராசி நேயர்கள், சனிக்கிழமை இன்றைய நாளில் தயிர் சாதம் அன்னதானம் செய்வது நல்லது.